இந்த ஊடகங்களுக்கு என்ன ஒரு வன்மம்? ம். அதாவது இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைக்கு காலையிலேருந்து லைவ்ல ஹெட்லைட் போட்டிருக்காங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்து நிர்வாகிகளா விலகல், அதிருப்தியில் நிர்வாகிகள், தலைமை கழகத்தின் மீது குற்றச்சாட்டு, குடும்பத்துக்கு பொறுப்பு கொடுத்தால் பல்வேறு நிர்வாகிகள் விலகல். இதெல்லாம் போக ஒரு படி மேல போய் ஒரு சேனல்ல போட்டிருக்காங்க. தேமுதிக கூடாரத்துடன் காலி. இது என்ன ஒரு ஹெட்லைன்? இப்படியெல்லாம் நியூஸ் போயிட்டு இருந்ததுனால அதை சம்மந்தப்பட்ட அண்ணன் நல்லதம்பி அவர்கள் நேற்று மதியமே ஒரு பதிவு போட்டிருக்காரு. நான் கட்சியிலிருந்து வெளியேறல, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க, நான் எதிர்பார்த்திருந்தது ஒரு பொறுப்பு, அது வேணும்னு தலைமையிட்ட கோரிக்கை வச்சிருக்கேன், அது இல்லைன்னா இந்த பொதுப்பு உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவியிலிருந்து என்னை விடுவீங்க, நான் ஒரு தொண்டனா ஒதுங்கி நின்று செயல்படுறேன், அப்படி நீங்க விதிக்காத பட்சத்துல நான் இந்த பதவியிலிருந்து ஒதுங்கிடுவேன். இதுதான் அவர் சொன்ன விளக்கம். அதுக்குள்ளாரி என்னென்னமோ போட்டு என்னென்னமோ பண்ணி தேமுதிக காலியாகிறது, தேமுதிகவே இல்லாம போகிறது, என்னென்னையா போடுவீங்கிற மாதிரி நேற்று காலையில இருந்து ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு ஹெட்லைன். தேமுதிக கட்சி என்னதான் பாவம் பண்ணுதுன்னு தெரியல, அத்தனை பேரு அவ்வளோ ஆர்வமா இருக்குங்க. அப்படி இருக்க இன்னைக்கு அதே சேனல் ஆனால் நலத்தம்பி போய் ஒரு பேச்சு எடுத்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று நீங்க கொடுத்த விளக்கத்துக்கான ஒரு இது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு எடுத்திருக்காங்க. அதுல அந்த நெறியாளர் பல்வேறு கேள்விகள் கேட்டாரு. அதுக்கு அண்ணன் நல்லதம்பி அவர்கள் பல்வேறு விளக்கங்களும் சொன்னாரு. அதுல ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, 2011 நீங்களாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்க, உங்க கூட சேர்ந்து 28 பேர், நீங்க மொத்தமா 29 பேர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்க. அதுக்கப்புறமா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு தொடர் தோல்விதான் இருந்தது. இதுல வந்து நீங்க வெற்றிங்கிறது இல்லாம போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது 2016 பல்வேறு நிர்வாகிகள் வந்து வெளியேறி மாற்று கட்சிக்கு போனாங்கல்ல, அவங்க போனவங்கெல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல நல்லா பெட்டரா இருக்காங்கல்ல. இப்போ சந்திரகுமார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எம்எல்ஏவா இருக்காரு, பாபு முருகவேலுங்கிறவர் அதிமுகவில் பெரிய இடத்துல இருக்காரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் மாற்று கட்சிக்கு போய் நல்லா டெவலப் ஆயிருக்காங்கல்ல, நீங்க போயிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருப்பீங்களோங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அண்ணன் நல்லதம்பி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. இதை விட நான் என்னங்க பெட்டரா இருக்க முடியும்? சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தேமுதிகவிலிருந்து ஒரு பிரிவு இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவருக்கு ஈரோடு கிழக்குல வெற்றி பெற்றாரு. அவர் சந்திரகுமார் தலைமையில ஒரு டீம் வந்து வெளியே போனாங்க. இப்ப இருக்கிற கும்படிப்பூண்டி சிஎஸ் சேகர் உள்ளிட்டலாம். அப்போது கூட உங்களுக்கு வந்து வேற கட்சியில ஏடிஎம்கேவோ அல்லது திமுகவுல சேருவதற்கான அழைப்பு வந்தது. நீங்க அதை ஏன் மறுத்தீங்க அப்ப? ஏன்னா ஒரு சாதாரண தொண்டன் சார், ஒரு எளிய தொண்டனை ஒரு உயரத்துக்கு கொண்டு வரணும்னா அது கேப்டனால மட்டும்தான் முடியும். என்ன, ஒரு கட்சியில போய் ஒரு சீட்டுக்காக போனோமா என்ன கேட்பாங்க, உங்களுக்கு பத்திரிகை நல்லா தெரியும், உனக்கு என்ன பலம் இருக்குது, கம்யூனிட்டி பலம் இருக்குது, பண பலம் இருக்குது, சொத்து பட்டியல் எவ்வளவு வச்சுக்கிற, பெட்டி எத்தனை வந்துக்கிறேன்னு கேட்பாங்க. எங்க தலைவர் அப்படி கிடையாது. நல்ல தம்பி இங்க நிறுத்தினா என்ன போல பணியாற்றுவான்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நான் அதன் வச்சு நான் பணியாற்றின்னு இருக்கேன். யாரோ எவ்வளவு பேர் கூப்பிட்டாங்க, ஆனா நான் அதுக்கு செவி சாய்க்கல. அந்த 29 பேர் எம்எல்ஏ ஆனதுல இன்னைக்கு பாபு முருகவேல் ஏடிஎம்கேல ஒரு பெரிய அளவில் இருக்காரு. இன்னைக்கு வந்து ஈரோடு கிழக்குல சந்திரகுமார் வெற்றி பெற்றிருக்காரு. கும்மிடிப்பூண்ல சிஎஸ் சேகர் டிஎம்கேல ஒரு இளைஞர் ஒரு மிகப்பெரிய ஐடி விங்கில இருக்காரு. இது போன்று நீங்களும் வேற ஒரு பாதையை தேர்வு செஞ்சால் இதை விட ஒரு பெட்டரான இடத்துக்கு போயிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார்? இதுவே எனக்கு பெட்டரான இடம் சார். இதுவே இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்கிறேன் நான். தமிழ்நாடு முழுவதும் அனுப்புறாங்க அந்நியாரு. இந்த ஊருக்கு போய் கல்யாணத்துக்கு போயிட்டு வா, இந்த கூட்டத்தை அட்டன் பண்ணு, இந்த பஞ்சாயத்தை பேசு அப்படின்னு அனுப்புறாங்க. இதுவே எனக்கு பெரிய இது. தேமுதிக நல்ல தம்பி வராருப்பா அப்படின்றத விட தேமுதிகவுல கேப்டன் வராருப்பான்ற பேரோட இன்னைக்கு இருக்கேன். இதுவே எனக்கு பெரிய இதுவும். என்னெல்லாம் சட்டமன்றத்துல வழி நடத்துறாரு. இந்த மாதிரி பேப்பரை கொடுத்து மக்கள் பிரச்சனையை நீ இன்னைக்கு என்ன பிரச்சனையை பேச போறேன்னு கேட்டு வழி நடத்தணும் ஒரு கேப்டன். அப்படிப்பட்ட தலைவன் முக்கியமா, பணம் முக்கியமானா எனக்கு தலைவன் தான் முக்கியம். ஒவ்வொரு தேமுதிக தொண்டனுக்கும் இதுதான் தேவை. அதாவது கேப்டனுடைய தொண்டனுங்கிறத விட எங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கு. இங்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாலேயும் கேப்டனுங்கிற ஒரு அடையாளம் இருக்கு.
தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல பயணிக்கிற ஒவ்வொரு தொண்டனுக்கு பின்னாலையும் கேப்டனுங்கிற ஒரு அடையாளம் இருக்கு, நேர்மையானவங்கிற ஒரு அடையாளம் இருக்கு. இதை விட என்ன பெட்டரா இருக்க முடியும்? அவர் சொல்றாரு, எங்க அண்ணியார் இந்த நிகழ்ச்சிக்கு நீ போ, இந்த கல்யாணத்துக்கு நீ போ, இந்த மீட்டிங் நீ அட்டன் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் அங்க தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சிக்காரங்க வந்தாங்கிறத விட ஏற்கனவே வந்தாங்கிற ஒரு மனநிறைவு அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு. இதை விட பெட்டரா என்ன இருக்க முடியுங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது, அருமையா இருந்தது. அது மாதிரி ஒவ்வொரு தொண்டனும் நினைக்கும். நம்ம இங்க கடைக்கோடி தொண்டனா இருக்கிறவங்க கூட கேப்டனுங்கிற ஒரு அடையாளத்துக்காக நம்ம பயணிக்கிறோம். இதை விட நம்மளுக்கு எந்த ஒரு பெருமையும் தேவையில்லை. ஒரு நேர்மையான மனிதன் கூட நாங்க பயணிக்கிறோம், கடைசி மட்டும் பயணிப்போம். எங்கள் உயிர் உள்ள வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் கேப்டனுக்காக பயணிப்போங்கிற ஒரு ஒரு எண்ணம் வேணும். அந்த மாதிரி அவர் சொன்ன பதில் அவ்வளோ அருமையா இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. உண்மையாவே அந்த நல்ல தம்பி அவர்கள் மாதிரி ஒவ்வொரு நிர்வாகியும் நினைச்சாங்கன்னா போதும், இந்த கட்சி எங்கேயோ போயிடும். இந்த ஊடகங்களுக்கு யாராவது ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, தயவு செஞ்சு. நம்ம கட்சி சார்ந்த மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. ஆனா அவங்க ஏதாவது கொச்சையா போட்டு ரொம்ப கொச்சைப்படுத்துறாங்க, ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு. இது நம்ம கட்சி மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அதுக்கான ஏற்பாடு ஏதாவது பண்ணுங்க, பொய்யான செய்தியெல்லாம் பரப்பாம பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னால அந்நியர் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை 8 சீட்டு தர்றாங்கிறாங்க, இவங்க 9 சீட்டு வேணும்னு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்மந்தமே இல்லாம நியூஸை பரப்பி விட்டாங்க. அதுக்கு அப்பவே ஸ்பாட்லயே அந்நியார் வந்து பதிலடி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பொய்யான தகவல்லாம் பரப்பாம அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.